கோவை மறந்த விடுதலை போர் வரலாறு மீட்பு மாநாடு. இந்த மாநாட்டை சிறப்பாக ஒருங்கிணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மே 17 இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய தோழர் திருமுருகன் காந்தி உட்பட இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கின்ற முன்னணி தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் நான் சார்ந்த தமிழ் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 200 ஆண்டுகளுக்கு முன்பு கோவையில் ஒரு நடந்த போரை தமிழர்கள் சாதியாலும் மதத்தாலும் அன்று ஒற்றுமையுடன் செயல்பட்டு கோவையை நடந்த போரில் திறம்படம் செய்தார்கள் என்பதுதான் வரலாறு. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் சாதியாலும் மதத்தாலும் பிளவுபடுத்தி அதில் ஆதாயம் தேடிக்கொண்டிருக்கின்றதான் மதவாத பாஜக அரசு. அந்த பாஜக அரசினுடைய செயல் திட்டங்களை நாம் முறியடிக்கின்ற வகையில்தான் ஆண்டுதோறும் இந்த வரலாற்று மீட்பு விடுதலை கருத்தரங்கம் பொதுக்கூட்டம் மாநாடு என்று நடத்தி வருகின்றார்கள். அதற்கு தமிழ் சிறுத்தைகள் கட்சியும் உறுதுணையாக இருந்து இந்த வரலாற்று மீட்பு களத்தில் நாங்களும் இணைந்து கொண்டு இங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். பல்வேறு காலகட்டத்தில் தமிழர்கள் ஒற்றுமையுடன் செயல்படும் போதெல்லாம் நம்மை பிரிப்பதற்காகவும் சாதியத்தையும் மதத்தையும் ஊக்குவித்து இங்கே இந்துக்கள் இஸ்லாமியர்களை போன்ற பிரிவினைவாதிகளை உருவாக்கி அதில் அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கின்றது. இதையெல்லாம் முறியடிக்கின்ற வேலையைத்தான் பணியைத்தான் கடந்த தேர்தலில் கோவையில் நாம் முறியடித்திருக்கின்றோம். மதவாத சக்திகளுக்கு எந்த இடத்திலும் இடம் தரக்கூடாது என்பதற்கு ஏற்ப இங்கு இருக்கக்கூடிய மக்கள் தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள். இந்த நாட்டில் மதவாத கும்பல்களுக்கும் சாதிவாத கும்பல்களுக்கும் எந்த இடத்திலும் நாம் அடிபணியக்கூடாது. அவர்களுடைய கருத்தை நாம் ஏற்க இயலாது. அந்த வகையில் இங்கே தமிழர்களாக ஒன்றுபட்டு தமிழர்களாக ஒருங்கிணைந்து செயல்படுகின்றோம். 36 முஸ்லீம்கள் உட்பட 42 புரட்சியாளர்கள் வெள்ளையர்களால் தூக்கிட்ட இந்த நினைவு நாளைத்தான் நாம் இங்கே அனுசரிக்க வருகின்றோம். அந்த வகையில் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்று தமிழ் சிறுத்தைகள் கட்சி தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.